பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய ஸ்டாலின், பாஜகவுடன் திமுக ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ளார். யாராக இருந்தாலும் உரிய மரியாதை கொடுப்போம் என்று தெரிவித்த அவர், உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறியுள்ளார். பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கருணாநிதி நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு ராகுல் காந்தி அழைக்காதது குறித்து விளக்கம் அளித்த ஸ்டாலின், திமுக நடத்திய விழா அல்ல, மத்திய அரசு நடத்திய விழா என்று தெரிவித்துள்ளார். ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. நாங்கள்லாம் ரகசிய உறவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்றே போதுங்கிறது. முதல்ல பழனிசாமி அவர்கள் அதை படிக்கணும். ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தலை. அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும்.